தமிழ்நாடு குடிநீர் வடிகால் வாரிய ஓய்வூதியர் சங்கம் பேரவை கூட்டம் மற்றும் வாசன் கண் மருத்துவமனை இணைந்து நடத்தும் இலவச கண் சிகிச்சை முகாமுக்கு வருகை தந்த ஓய்வூதியதாரர்கள் மற்றும் அவர்களுடைய குடும்பத்தினர் அனைவருக்கும் வாசன் கண் மருத்துவமனை சார்பாக என்னுடைய மனமார்ந்த வணக்கங்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நான் டாக்டர் ஜெகஜனனி, பொது மற்றும் குழந்தைகள் கண்ணல மருத்துவராக வாசன் ஐக்கர் ஆர்எஸ்புரம் கிளையில் பணிபுரிந்து வருகிறேன். கண்கள் நமது ஆரோக்கியத்திற்கு மிகவும் முக்கியமானவை. ஒரு சில கண் பாதுகாப்பு குறித்த விவரங்களை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இப்போ நம்ம நவீன உலகத்துல நம்ம மின்னணு சாதனங்களோட பயன்பாடு அதிகமாயிடுச்சு. எந்த வயதானவர்களாக இருந்தாலும் சிறிய குழந்தையிலிருந்து இப்போது இங்கு இருக்கிற வயதானவர்கள் வரை அனைவருடைய கைகளிலும் தொலைபேசி உள்ளது. அதே போல டெலிவிஷன், லேப்டாப், நம்ம மின்னணு சாதனங்களோட பயன்படுத்துகிற நேரம் அதிகமாயிட்டு வருது. அதோட பயன்பாடு அதிகமாக இருந்தாலும் அதனால வரக்கூடிய பக்க விளைவுகளும் நாளுக்கு நாள் அது. ரொம்ப நேரம் நம்ம ஃபோன் பார்க்கும்போது ஆட்டோமேட்டிக்காக நம்ம கண்ணை சுற்றி இருக்கிற தசைகள் சோர்வாயிடுது. அதனால கண்களில் வறட்சி ஏற்படுது, தலைவலி வரலாம், மங்கலான பார்வை ஏற்படலாம், சிலருக்கு தூக்கமின்மை வருது. குழந்தைகள் ரொம்ப நேரம் நம்ம ஃபோனை கொடுத்து விட்டுறோம். இப்போ எல்லாம் ஃபோன் பார்க்குறாங்க, டிவி பார்க்குறாங்க, சரி கொஞ்சம் நேரம் அமைதியாக இருந்தால் போதும்னு விட்டுறோம். ஆனால் அந்த மாதிரி பார்க்கும்போது அவங்களுக்கு அந்த மயோப்பியாங்கிற அந்த தூரப்பார்வை பிரச்சனை சிறிய வயதிலேயே வருது. அதனால கண்ணாடி போடக்கூடிய நிலைமை இன்றைய சிறு வயதினருக்கு ஏர்லி ஸ்டேஜ்லேயே வந்துடுது. இப்போ ஸ்கூலுக்கு போனோம்னா, ஸ்கூல் ஸ்க்ரீனிங் போனோம்னா நிறையா குழந்தைகள் கண்ணாடி போடக்கூடிய நிலைமையில தான் இருக்கிறாங்க. ஸோ இது போன்ற பிரச்சனைகளை எப்படி நாம் தவிர்க்கிறது, எப்படி நம்ம கண்களை பாதுகாத்துக்கிறது? இல்லை மேடம், எனக்கு ஃபோன் யூஸ் பண்ணணும், லேப்டாப் யூஸ் பண்ணணும், என்னோட வேலையே அதுதான். இப்போ என்ன பண்ணலாம்? ஒரு நாளைக்கு ஒரு 20 நிமிடங்களுக்கு மேலே யூஸ் பண்ணுறதை குறைச்சிக்கலாம். நாட் மோர் தென் 20 minutes per day. இல்லை எனக்கு ஃபுல் டே பார்க்கணும், 8 மணி நேரம் யூஸ் பண்ணணும் லேப்டாப்னா ஒரு 20-20-20 ரூல் அப்படின்னு நாங்கள் சொல்லுவோம். ஒவ்வொரு 20 நிமிடங்களுக்கும் ஒரு 20 அடி தூரத்தில் இருக்கிற ஒரு பொருளை ஒரு 20 வினாடி பாருங்கள். உங்கள் கண்களை சிமிட்டுங்க. அப்போ உங்கள் கண்களை சுற்றி இருக்கிற அந்த தசைகள் சோர்வடைகிறத குறையுது. ரொம்ப பிரச்சனைகள் வராமல் அது பாதுகாக்குது. அது மட்டும் இல்லாமல் உங்கள் குழந்தைங்களுக்கு தினமும் 1 மணி நேரம், 1 மணிலிருந்து 2 மணி நேரமாவது அவுட்டோர் ஆக்டிவிட்டி, வெளியில் விளையாட விடுங்க. சூரிய ஒளி அவங்க மேலே படணும். அது மாதிரி அந்த சூரிய ஒளி படுறதுனாலேயே இந்த மயோப்பியா, அந்த தூரப்பார்வை குறைபாடெல்லாம் குறையிறதா நிறைய சயின்டிஃபிக் ஸ்டடீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது எல்லாமே நம்ம டெய்லி பழக்க வழக்கங்களை ஏற்படுத்திக்கணும். அதே போல் சத்தான உணவு பழக்கம், விட்டமின் A, C இருக்கிற ஆப்பிள், கீரைகள், கேரட், பீட்ரூட், இதையெல்லாம் நம்மளோட உணவில் தினமும் நம்ம ஆல்ரெடி நம்ம எடுத்திருக்கிற உணவுகளோடு இந்த சத்தான உணவுகளை எடுத்துக்கும் போது அது கண்ணோட விழித்திரையோட சத்துக்கு உதவியாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் 40 வயதுக்கு மேற்பட்டவர்கள், வயது 40 தாண்டியவர்கள், நீரிழிவு டயபெட்டிஸ் இருக்கிறவங்க, உயர் ரத்த அழுத்தம் பிளட் ப்ரெஷர் இருக்கவங்க வருடத்திற்கு ஒரு முறையாவது கண் பரிசோதனை செய்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். எதுக்காக நான் சொல்கிறேன்னா, 40 வயதை தாண்டும் போது கண் அழுத்த நோய், கிளாக்கோமாங்கிற கண்ணுக்குள்ளார ப்ரெஷர் வருது. இன்ட்ராகுலர் ப்ரெஷர் உங்களுக்கு அதிகமாக இருக்கும். அந்த பிரச்சனைகள் நம்ம ஆரம்பத்தில் கண்டுபிடிக்கும் போது நமக்கு அதுக்கு வெறும் கண் சொட்டு மருந்து மூலமாகவே நம்மளால் ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியும். ரொம்ப நாள் ப்ரெஷர் அதிகமாக இருக்கும்போது அது கண் நரம்பை அமுத்தி முதல்ல பக்கவாட்டு பார்வை உங்களுக்கு போக ஆரம்பிக்கும், மேல் பார்வை கீழ் பார்வை போக ஆரம்பிக்கும். கடைசி ஸ்டேஜில் நம்ம டாக்டர்ஸ்ட்ட வரும்போது வெறும் நடுப்பார்வையோடு வருவாங்க. அந்த ஸ்டேஜில் நம்ம அறுவை சிகிச்சை செஞ்சாலும் அந்த இழந்த பார்வையை நம்மளால் திருப்பி கொண்டு வர முடியாது. ஸோ வருமுன் காப்போங்கிற மாதிரி வருடத்திற்கு ஒரு முறை உங்களோட கண்களோட ப்ரெஷரை செக் பண்ணிக்கிறது. நீங்கள் எப்படி பிபி சுகரெல்லாம் பார்த்துக்கிறீங்களோ 50 வயதுக்கு அப்புறம், அதே போல் கண்களுடைய ப்ரெஷரையும் நீங்கள் தனியாக செக் பண்ணிக்கணும். உடம்புல ரத்த அழுத்தம் இருந்தால் கண்ணில் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கலாம். இல்லாதவங்களுக்கும் கண்களில் மட்டும் ப்ரெஷர் அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ வருடத்திற்கு ஒரு முறை அதை செக் பண்ணிக்கோங்க. 40-50 வயதை தாண்டும் போது கண்புரை வருவதற்கான வாய்ப்புகளும் அதிகரிக்குது. கண்புரை வருவதற்கு நம்ம அதை தடுக்க முடியாது, அது ஏஜ் ரிலேட்டடாக வர்றது தான். பட் வந்துடுச்சுன்னா நம்ம அந்த கண்புரையை எடுத்துட்டு நம்ம செலக்ட் பண்ணுற லென்ஸை உள்ளே வச்சோம்னாலே நமக்கு கிளியரான பார்வை கிடைக்கும். இப்போ அதுவும் அட்வான்ஸ் டெக்னிக்ஸ் இருக்குது. கண்ணாடியே தேவையில்லை, நீங்கள் செலக்ட் பண்ணுற லென்ஸை பொறுத்து உங்களுக்கு இளமையாக உணர முடியும். நீங்கள் சின்ன வயசுலேருந்து நான் கண்ணாடி போட்டிருக்கேன்னா நீங்கள் லென்ஸ் செலக்ட் பண்ணுறதை பொறுத்து உங்களோட தூரப்பார்வை, நடுப்பட்ட பார்வை, கிட்ட பார்வை எல்லாத்தையுமே நம்ம கரெக்ட் பண்ணி ஆப்ரேஷனுக்கு அப்புறம் கிளாஸ் ஃப்ரீயாகவும் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் இப்போ அந்த மாதிரியான அட்வான்ஸ்ட் டெக்னிக்ஸ் வந்திருக்கு. ஸோ இது போன்ற இதுக்கு நம்ம கண் மருத்துவரை கண்டித்து நம்ம பரிசோதனை பண்ணிக்கணும். அதே போல் நீரிழிவு,
உயர் ரத்த அழுத்தம் இருக்கவங்களுக்கு டயபெட்டிக் ரெட்டினோபதி, ஹைப்பர்டென்சிவ் ரெட்டினோபதி போன்ற கண் விழித்திரை தொடர்பான பிரச்சனைகள் வருவதற்கு ரொம்ப காலமாக நீரிழிவு நோய் இருக்கவங்களுக்கும் பிபி இருக்கவங்களுக்கும் வாய்ப்பு இருக்குது. இல்லை நான் கண்ட்ரோலாக தான் இருக்குது, எனக்கு என்ன வந்துட போகுதுன்னு நீங்கள் நினைக்கலாம். கண்ட்ரோலாக இருந்தாலும் ஒரு 10 வருஷமா 15 வருஷமாக எனக்கு சுகருக்கு இருக்குது, நான் மாத்திரை போட்டுட்ருக்கேங்களுக்கு கண் விழித்திரையில் டயபெட்டிக் ரெட்டினோபதி பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதுவும் அதே போல தான், கிளாக்கோமா மாதிரி எப்படி கண் அழுத்த நோய் நமக்கு கடைசி நேரத்தில் தான் தெரியுதோ, இதுவும் கண்ணுக்குள்ளார ரத்த கசிவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது அந்த ஒளிப்படுற இடத்துல படும்போது தான் நமக்கு புரியும் ஏதோ மங்களா தெரியுதுன்னு. ஆனால் அந்த நேரத்தில் நமக்கு கண் ஃபுல்லாகவுமே நமக்கு ரத்த கசிவு வந்துச்சுன்னா டைரெக்டாக சர்ஜரி தான் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் ஏர்லி ஸ்டேஜில் நாம் அதை கண்டுபிடிச்சோம்னா லேசர் மூலமாகவோ இல்லை ஒரு இன்ஜெக்ஷன் மூலமாகவோ நம்ம அந்த டயபெட்டிக் ரெட்டினோபதியை கண்ட்ரோல் பண்ணி வைக்க முடியும். அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு போகிறத கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸோ அதனால் வருடத்திற்கு ஒரு முறை கண் மருத்துவரை சந்தித்து பரிசோதனை செய்து கொள்வதை ஒரு இதாக நீங்கள் வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் டைரெக்டாக ஒரு மருந்து கடையில் போய் மருந்து வாங்கி உபயோகப்படுத்தாமல் கண் மருத்துவர் அன்றைக்கி ஏதாவது கண் எரிச்சலோ வலியோ வருதுன்னா சில சமயம் அவங்க என்ன ட்ராப்ஸ் கொடுப்பாங்கன்னு நம்மளால சொல்ல முடியாது. அது உங்களுக்கு குறுகிய கால நிவாரணத்தை கொடுக்கும். ஆனால் அந்த ட்ராப்ஸ்னால உங்களுக்கு நீண்ட காலத்துக்கு பிரச்சனை வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ ஒவ்வொருக்கும் குழந்தைக்கு ஒரு விதமான ட்ராப்ஸ் கொடுக்கணும், பெரியவங்களுக்கு ஒரு விதமான ட்ராப்ஸ் கொடுக்கணும். ஸோ அது மருத்துவருக்கு தான் தெரியும். அதனால் கண் மருத்துவரை அணுகி பரிசோதனை செஞ்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் உங்கள் வீட்டில் இருக்கிற குழந்தைங்களுக்கு கண் செக்கப் இதுதான் வயசுன்னு கிடையாது. இல்லை அவங்க ஒரு 5 வயசு ஆகட்டும், அவங்க நம்பர் சொல்லணும்ல, அந்த லெட்டர்ஸ் படிக்கணும்ல, எப்படி அவங்க படிப்பாங்க, கோஆப்ரேட் பண்ண மாட்டாங்களே, கிடையாது. நம்மக்கிட்ட எக்ஸ்பீரியன்ஸ்டான அதுக்கு ஆப்டோமெட்ரிக் செக் பண்ணுறவங்க இருக்காங்க. குழந்தைக்கு ஒரு 6 மாதத்துலேருந்தே நம்ம செக் பண்ணிக்கலாம். இந்த காலகட்டத்தில் 6 மாதம் 1 வயசு குழந்தைக்கு எல்லாமே கண் பவர் வருது, கண் மாறு கண் பிரச்சனை இருக்குது. அதையெல்லாம் 1 வயதுக்குள்ளாக நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டோம்னா அவங்க வளர வளர அந்த கண் பார்வை நார்மலுக்கு நம்மளால் கொண்டு வர முடியும். ஸோ 6 மாதத்துலேருந்தே குழந்தைகளுக்கும் வருடத்திற்கு ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. ஏதாவது டவுட், அப்படி கண்ணை சுருக்கி பார்க்குறாங்க, டிவியை பக்கத்தில் போய் நின்றுட்டு பார்க்குறாங்களா, ஏதோ பிரச்சனை இருக்குது, கூட்டிகிட்டு வாங்க, நம்ம பார்த்துக்கலாம். இதெல்லாம் மேலோட்டமான கண் பற்றிய சில பிரச்சனைகள். அதை எப்படி பாதுகாத்துக்கிறங்கிறது இப்போ நம்ம வாசன் சிகிச்சை கண் மருத்துவமனை சார்பாக நடந்துட்டு இருக்க இந்த சிகிச்சை முகாமில் நீங்கள் எல்லாரும் கலந்துருப்பீங்க. ஸோ எல்லா விதமான இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், டெக்னிக்ஸு எல்லாமே நம்ம பண்ணிகிட்ருக்கோம். எல்லா இன்வெஸ்டிகேஷன்ஸுமே நம்ம இங்கே கொண்டு வச்சுருக்கோம். நீங்கள் டைரெக்டாக இங்கே நமக்கு என்ன ப்ராப்ளம் இருக்குதுன்னு நம்ம கண்டுபிடிச்சிட்டு கண் குறை இருந்தால் இங்கேயே எல்லா ஸ்க்ரீனிங்கும் பண்ணிவிட்டு ஆப்ரேஷனுக்கு மட்டும் நீங்கள் பிரான்ச்சுக்கு ஆர்எஸ்புரம் கிளைக்கு இல்லை எந்த கிளைக்கு நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்களோ அதுக்கு வர மாதிரி இருக்கும். இது வரைக்கும் 104 பேருக்கு நம்ம ஸ்க்ரீனிங் பண்ணியிருக்கிறோம். இன்னமும் நடந்துக்கிட்டே இருக்குது, இன்னும் ஈவினிங் வரைக்கும் இருக்குது. உங்களோட குடும்ப உறுப்பினர்களையும் நீங்கள் இதில் இந்த முகாமில் சிகிச்சை ஃப்ரீயாக எடுத்துக்க பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு கொடுத்துருக்கிற கிட்டில் எல்லாருக்குமே பென்ஷனர்ஸ் ஃபேமிலி ஹெல்த் கார்டுன்னு ஒன்று அனௌன்ஸ் கொடுத்துருக்குறோம். இந்த கார்டு உங்களோட எல்லாத்துக்குமே ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கார்டு கொடுத்துருக்கோம். இது மூலமாக அந்த உங்களுக்கு பென்ஷனர்ஸுக்கு உங்களுக்குன்னு தனியாக எந்த விதமான பணமுமே இல்லாமல் உங்களுக்கு கண் அறுவை சிகிச்சை நம்மளால் பண்ணி கொடுக்க முடியும். உங்களோட குடும்ப உறுப்பினர்களுக்கு ஃப்ரீ கன்சல்டேஷன் கொடுக்குறோம். அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு ஃபர்தராக குடும்ப உறுப்பினர்களுக்கு ஏதாவது இன்வெஸ்டிகேஷன்ஸ் தேவைப்படுதுன்னா அதுக்கு 50% நம்ம டிஸ்கவுண்ட் கொடுக்குறோம். கிளாஸஸ் வேணும்னா அதுக்கு 10% 15%, சர்ஜரி வேணும் அப்படின்னா அதுக்கும் 10% 15% கொடுக்குறோம். ஓய்வூதியதாரர்களுக்கு இலவசமே இல்லாமல் உங்களோட ஸ்கீமோட இதை பொறுத்து நம்மளால் கண்புரை அறுவை சிகிச்சை இலவசமாக பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம வாசன் கண் மருத்துவமனையில் தமிழ்நாடு முதலமைச்சர் காப்பீடு திட்டத்தின் கீழே சேவையை தொடங்கியிருக்கோம். ஸோ அந்த சிஎம்சி மூலமாகவும் கண் விழித்திரை நோய், நான் சொன்ன அந்த டயபெட்டிக் ஹைப்பர்டென்சிவ் ரெட்டினோபதி ஏதாவது ப்ராப்ளம் இருக்குது, இன்ஜெக்ஷன்ஸ் தேவைப்படுது, கண் கூம்பு வடிவ நிலை அந்த கருவிலியில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்குது, அதுக்கு லேசர் மாதிரி தேவைப்படுது, குழந்தைகளுக்கான கண்புரை அறுவை சிகிச்சை எல்லாம் நம்ம அந்த தமிழ்நாடு முதலமைச்சர் காப்பீடு திட்டத்தின் மூலமாகவும் நம்மளால் யூஸ் பண்ணி அது மூலமாகவும் நமக்கு சேவை நம்ம கொடுக்க ஆரம்பிச்சிருக்கோம். நீங்கள் எல்லாத்தையுமே யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போது எல்லாமே நீங்கள் ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருக்குனாலும் நம்ம ஹாஸ்பிட்டல் சார்பாக உங்களுக்கு மேனேஜர்ஸ், ஸ்டாஃப், சிஸ்டர்ஸ் எல்லாருமே இருக்காங்க. எந்த சின்ன டவுட்டாக இருந்தாலும் கேட்டுக்கோங்க. இப்போ உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் வரலினாலும் இந்த ஆர்எஸ்புரம் பிரான்ச் இல்லை எந்த பிரான்ச் உங்களுக்கு பக்கத்தில் இருக்கோ கூட்டிகிட்டு வாங்க. இந்த கார்டு இருந்தாலே போதும், நம்ம இலவசமாக அவங்களுக்கு மருத்துவரை சிகிச்சை பட்டுட்டு வேறு ப்ராப்ளம் இருக்குன்னா நம்ம அங்கேயே ட்ரீட்மெண்ட் நம்ம பார்த்துக்கலாம். உங்களுக்கு என்ன கன்செஷன் வேணுனாலும் நம்ம டிஸ்கஸ் பண்ணி அதை பிளான் பண்ணிக்கலாம். ஸோ இந்த முகாமை நீங்கள் பயன்படுத்திக்கிட்டு உங்கள் கண்களை பலமாக பார்த்துக்கோங்க.
இந்த வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி. வாசன் கண் மருத்துவமனையின் சார்பாக இந்த கார்டு வந்து உங்களுக்கு லைஃப் லாங். ஸோ இது ஒரு கார்டுக்கு நீங்கள் எவ்வளவு ஃபேமிலி மெம்பர்ஸை வேணாலும் நீங்கள் பார்த்துக்கலாம். ஜஸ்ட் இந்த கார்டு வந்து அவங்க இது பண்ணால் போதும். ஓகேங்களா? ஸோ வேறு எந்த டவுட்டாக இருந்தாலும் நீங்கள் கேளுங்க. எல்லாருக்கும் வாய்ப்பளித்தமைக்கு நன்றி. கண்களை வரமாக பார்த்துக்கோங்க. மிக்க நன்றி.